நம்ம இன்னைக்கு கசப்பில்லாத சுவையான பாவைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. பாகற்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு 5 பாகற்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வதக்கிறதுக்கு எந்த ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் இருக்கிற விதைகள் பெரிய பெரிய விதைகளாக இருந்தால் மட்டும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை பிஞ்சு விதைகளாகவே இருந்ததுன்னா அதோடு சேர்த்தே சமைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பாகற்காயும் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பாகற்காயை ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சமைக்கும்போது பாகற்காயோட கசப்பு நமக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ இதை எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். வேறு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு எடுத்து தோல் நீக்காமல் உரலில் போட்டு லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம். மைய தட்டி எடுக்க வேண்டாம், இந்தளவு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் பாகற்காய் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே நாம் இடித்து எடுத்து வச்சுருக்கிற 3 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஒரு அரை நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. லைட்டாக வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற பாகற்காயை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணியை ரொம்ப டைட்டாக அழுத்தி பிழிய வேண்டாம், அப்படியே எடுத்து லைட்டாக தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். பாகற்காயை தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வச்சாலோ இல்லை நல்லா அழுத்தி கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்தாலோ அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் போயிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே தண்ணியிலேருந்து எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற பாவைக்காய் அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நாம் இன்றைக்கி பாகற்காய் தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்கலை. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா பாகற்காயில் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்துக்கலாம். மசாலாஸை நல்லா கலந்துக்கிட்டே ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயிலேயே வதக்க போகிறேன். எண்ணெயிலேயே வதக்கும்போது பாகற்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றினாலும் நிறைய ஊற்றக்கூடாது, கையால் லைட்டாக தெளித்து விட்டு தான் வதக்கணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இடையில நாம் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படியே மூடி வச்சிடக்கூடாது. பாருங்கள், இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும்.
நமக்கு ட்ரையாக இருக்க மாதிரி அடி பிடிக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாகற்காய் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அப்போ தான் அது கசப்பு தெரியாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சு வதக்கிக்கலாம். பாகற்காய் நமக்கு நல்லா முழுமையாக வேகத்தண்டியும் இதே மாதிரி மூடி போட்டு இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். எண்ணெய் தேவைன்னா அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், அடி பிடிக்க மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ பாருங்கள் 8 நிமிஷம் ஆயிடுச்சு. பாகற்காய் நல்லா வெந்துருச்சு. நாம் இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் தேவைன்னா எண்ணெய் சேர்த்து வதக்கியிருக்கோம். நீங்கள் எண்ணெய் நிறைய சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க. இனி நாம் பேனை மூடி வைக்காமல் ஓப்பனாகவே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நமக்கு இந்த பக்குவத்தில் இருக்கிறதே போதும் அப்படின்னா இப்போவே நாம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு பாகற்காய் நல்லா முறுமுறுப்பாக தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாகவே வச்சு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு நல்ல முறுமுறுப்பான சுவையான கசப்பு இல்லாத பாகற்காய் ரெடி ஆயிரும். கசப்பு இன்னும் குறையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக இதில் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. நான் இன்றைக்கி வெல்லம் எதுவும் சேர்க்கலை. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அந்த சூட்லேயே இருக்கட்டும். இப்போ நமக்கு சுவையான பாகற்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.